குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சிசி வெர்சஸ் ப்ளே பாய்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளே பாய்ஸ். 3 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 3 பால் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் தினேஷ், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரூபன் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 5 ரன் 2 விக்கெட் அவர் போட்ட முதல் ஓவரில். குவார்ட்டரில் முதல் பந்து யங்ஸ்டர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காரு. பேட்டில் போட்டு 2ங்கிற கால். ஆசேஃப் பாய் விடலைங்க, ஒரே ரன் மட்டுமே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க, பெருசாக ரூம் கொடுக்காம போட்டாங்க. பவுலர் இறங்கி வரதை பார்த்து கொஞ்சம் பேக் ஆஃப்ல இருந்து உடச்சி போட்டார். ஆஃப் சைடில் வந்து ஆஃப் சைடில் பேட்டை விட்டார் சொல்லப்போனால். தேர்ட் ஒன் நேருக்கு நேராக போன பந்து மாதிரியே இறங்கி போய் தான் ஆடினார். போன தடவை ஆஃப் சைடில் பிளேஸ் பண்ணார், இந்த தடவை ஃப்ளாட் பேட்டிங் போனாங்க. 2 ரன் இந்த பந்தும். ஒன்ஸ் அகெயின் அட்வான்சிங் டவுன் த ட்ராக் தான் இன்னைக்கு அவரோட ஒரே எய்மு. சிங்கிள் தினேஷ் ஸ்ட்ரைக்கில். சிங்கிள் கண்டிப்பாக சிங்கிள், அதை தாண்டி தான் விடக்கூடாது. 1 more remaining. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. எல்லா பாலுமே பேட்டில் எப்படியாச்சும் எடுத்துடுறாரு. சில பேர் ஸ்டெப் அவுட் பண்ணப்போ லூஸ் பண்ணிடுவாங்க அந்த ஷேப்பை. இந்த பேட்ஸ்மேன் கரெக்டாக லூஸ் பண்ணாமல் ஆடிட்டு இருக்காரு. பந்து எங்கே போகிறாங்களோ அதுக்கு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அவரால். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, நோ விக்கெட் இது வரைக்கும். செகண்ட் ஓவர் போட சதா ஸ்லோவராக போட்டாங்க. தினேஷ் இவரும் இறங்கி போயிருக்காரு, பட் பெரிய ஷாட்டுக்கு பார்க்கல. பாய் எங்க மிஸ்ஃபீல்டு. பேக்கப்புக்கு வந்த ஒரு ஆளையுமே தடுக்க முடியல. ஸோ 2ஆ மாற்றிருக்காங்க. செம்ம ஸ்லோவாக போட்டாங்க, அடிக்க முடியல. 3 more remaining. இந்த தடவை பேச்சாவதா பாலுக்கு போனாரு, பொழந்துட்டாருங்க. காத்தடிக்காத டைம். ஈவினிங் மேலே பெருசாக காற்று இருக்காது, அதை யூஸ் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி எத்தனை தடவை ஸ்டெப் அவுட் பண்ணாரு. இந்த தடவை டவுன் த ட்ராக் பேஸ் கொடுக்காம போட்டாங்க. பவரை நான் போட்டுக்கிறேன்னு அடிச்சு வெளியே அமிச்சிட்டாரு வினோத். லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாங்க ஃபீல்டரை. ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு ஆஃப் சைடில் ஆடி இருக்காரு. அசத்தலான டே இன்னைக்கு இவருக்கு, லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தார்னு நினைக்கிறேன். வந்து லெஃப்டி பேட்ஸ்மேன் நின்று ஆடி கொடுத்தாரு, ரன் சேகரித்து கொடுத்தாரு, ப்ரொலிஃபிக் ரன் கெட்டர். அண்ட் லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ண பெனல்ட்டி ஓவரும் போட்டார். எல்லா பாலும் பேட்டில் ஆடுறாரு. போன ஓவர் முழுக்க பேஸ் போட்டாங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி ரிதம் உடச்சி ஆடினார். இந்த தடவை பேஸ் கொடுக்காம போட்டாங்க, அதுக்கும் ரெடியாக இருந்தார். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21, நோ விக்கெட் இது வரைக்கும். நல்ல ரன்ஸ் கண்டிப்பாக கொண்டாந்துருக்காங்க. இவர் இறங்கி ஹிட்டாடா பார்க்கறாருன்னு பார்த்தா தினேஷ் ஓட்டி அங்கிட்டு போய் நின்றுறாரு. ஒரு பார்ட்னர்ஷிப் என்ன தேவையோ அதை பக்காவாக ஆடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ முதல் இன்னிங்ஸில் முக்கியமான ஒரு லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பரத் வந்திருக்காங்க. முதல் பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, டைமிங் கிடைக்கல கண்டிப்பாக. செகண்ட் ஒன் கேட்சா. எஸ் க்ளோஸாக வந்துச்சு, பாடி க்ளோஸாக வந்துச்சு. நான் மூமெண்ட்டில் இருந்த காரணத்தினால நான் கரெக்டாக கவனிக்க முடியல. ஸோ கையை வசதிருக்காங்க, ஃபிங்கர் கோன் அப் காரணமாக விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சங்கர். 4 பால் பாக்கி இருக்கு முதல் இன்னிங்ஸில். பேச கம்மி பண்ணி லென்த்தில் போட்டாங்க, சுற்றி முடிச்சிட்டாரு. இப்போ விக்கெட்டும் போயிருக்கு. ஸ்லோவாக தூக்கி போட்டார், ஃபிங்கர் கரெக்டாக ரோல் பண்ணார். மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு பாயிட்டு வந்து பேக்கப்புக்கு ஆள் இருக்க போய் தப்பிச்சாங்க. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆசி. லாஸ்ட் 2 more. ஒன்ஸ் அகைன் ஒரு ஆஃப் கட்டர், விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ண ஓடி இருக்காங்க. மீண்டும் வச்சு ஓடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோகுல். ரவுண்ட் 1 மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் பதிவு பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால், பிக் ஸ்விங் அண்ட் மிஸ். 26 ரன் டார்கெட்டு ப்ளே பாய்ஸ்க்கு 18 பந்தில். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆசிஃப். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோகுல். ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேராக, விண்ட் இல்லாத டைம் இன்னொரு பேட்டோட தயங்கவே மாட்டாங்க பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரூபன். ஆக்சுவலாக இவங்க ஆன ரவுண்ட் 1 மேட்ச் நம்மளால் எடுக்க முடியல. அந்த மேட்ச்சில் இவர் ஒரு 3 ஆரோ 2 ஆரோ ஸ்கொயருக்கு மேலே சுழட்டி அமைச்சிருந்தார். செகண்ட் பால் பேச கம்மி பண்ணி போட்டாங்க.
தேர்ட் பால் பேசோட போட்டாங்க. ஸ்கொயர் லெக் மேல ஆல்ரெடி பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அதை தாண்டி அவர் ஆல்ரெடி அடிச்ச டிஸ்டன்ஸை தாண்டி சைலிங் ஓவர் ஃபீல்டர் ரேட் மொத்த ஸ்பெக்டேட்டர் தலையை தாண்டி போக வச்சிருக்காரு. போன பால் வைடேரி வந்த பால். ஓ ஸ்லோவர் ஒன் ஆஃப் ட்ராக்கராக இருந்தாலுமே கனெக்ட் பண்ண முடியல. கோகுல் டு ரூபன் ஏற்றி வச்சிருக்காங்க. இங்கே ஃபீல்டரை முத்து அங்கே இருக்காரு. 2 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். ஓ சுற்றி முடிச்சிட்டாங்க. பிச்சை யூஸ் பண்ணி ஃபுல்லர் பாலாக போடலை, ஒட்டைக்கவும் இல்லை, கரெக்டாக லென்த்தில் போட்டு ஃபாஸ்ட்டாக போட்டார். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் எதுவும் விடலை. 10 ரன் ஆடி இருக்காங்க ப்ளே பாய்ஸ். மீதமுள்ள 12 பாலில் 16 தேவை. நெக்ஸ்ட் ஓவர் தினேஷ் நியூ பவுலர். ஆசிஃப் ஆன் ஸ்டேக். கேட்ச் பிடிச்ச ஆள் கிடையாது. ரொம்ப ஏற்றி வச்சிருக்காங்க பாண்டியாவை. ஸோ சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் வந்த வேகத்தை அப்படியே யூஸ் பண்ணாரு. சொல்லட்னார் லெக் சைடில் அபிஷேக் கரெக்டான ஃபீல்டிங். அதன் காரணமாக சிங்கிள் ஓன்லி. சப்போர்ட்டிவ்ங்க 200% சப்போர்ட்டிவான ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே. தினேஷ் டு ஆசிஃப் பேச கம்மி பண்ணாங்க. ரொம்ப டஃப் கால் அடிச்சிட்டாங்க. வந்து விக்கெட். லெக் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஏபிடி ரகு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணாரு. பேட்ல நல்ல சவுண்ட். மீண்டும் டைமிங் கொடுக்கக்கூடாது. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. அதை கன்டினியூ பண்ணி அப்படியே பார்த்துருக்கலாம். இந்த தடவை கலெக்ட் பண்ண முடியல. 2 ரன் அவுட் ஒன் மேட்ச். ஏபிடி ரகு அவரும் பார்த்தீங்கன்னா சும்மா உள்ள அப்போ கெயின்ஸ்ட் விண்டு ஒரு 6 அடிக்க பார்த்து 4 அடிச்சிருந்தாரு. விண்டே அடிக்காத டைம். 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸ்டிக் லைன் மேலே வருது பந்து. குத்தி போட்டாருங்க தெளிவா யங்ஸ்டர். 1 more மீனிங் ஓவரில் ஃபுல் ஃபாஸ்ட் 8 எங்கே பட்டுச்சுன்னு தெரில. ஆனால் ரன் எடுக்க முடியல. அவங்க தேவைப்பட்ட அந்த ஒரு டாட் பாலை போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு தினேஷ். லாஸ்ட் ஓவருக்கு மேட்சை கொண்டு போயிருக்காங்க. 6க்கு 12 தேவன் மேட்ச் மாறி இருக்கு. இந்த ஒரு பால் 6 கொடுத்துருந்தாருன்னா மேட்ச் கண்டிப்பாக ப்ளே பாய்ஸ்க்கு கைக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டு ப்ளே பாய்ஸ். எதிர்பார்த்தபடியே லாஸ்ட் ஓவர் போட வினோத். 6க்கு 12 தேவை. முதல் பால் பிக் ஷாட் அடிச்சு நின்ட்டாரு. கேட்சா பிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். செக் பண்ணி கொடுக்கணும். முக்கியமான ஒரு ஹிட்டு, முக்கியமான கேட்ச் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். விக்கெட் கொடுத்துருக்காங்க. போய் பார்த்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. முதல் பால் பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பரத். செகண்ட் பால் 5ல் 12 தேவை. நியூ பேட்ஸ்மேனுக்கு பர்ஃபெக்டா போட்டாரு. ஸ்ட்ரைக்கை மாற்ற விடக்கூடாத நேரத்தில் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுருக்காங்க. 1 ரன் எடுத்துட்டாங்க. 4க்கு 11 தேவை. மேலே ரொம்ப நேரம் மேலே இருக்கு. பெரிய ரீஜன். பாண்டியா ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிருக்காங்க. டீப் ஃபீல்டர் எடுக்கக்கூடிய செகண்ட் டேக்குங்க. லாங் ஆஃப்ல ஒன்று பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்ல பார்த்தோம், இப்போ பார்த்தா கண்ட்ரியில பார்க்குறோம். பேக் போனா நின்று ஆடி கொடுத்த 2 பேர்த்தையுமே பிடிச்சிட்டாங்க. ரூபன், ஆசிஃப் மற்றும் இப்போ ஏபிடி ரகு அவங்களும் ஆட்டம் விழுந்து வெளியே. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் விஜய். 3க்கு 11 தேவை. நியூ பேட்ஸ்மேனுக்கு டாட்டா போட்டிருக்காங்க. ரொட்டேஷன் ஸ்ட்ரைக் மாத்திர முயற்சியில் டாட் பால் ப்ளஸ் ரன் அவுட்டு. பட் ஸ்ட்ரைக் மாறி இருக்கு. பரத் ஸ்ட்ரைக்கில் 2 பாலில் 10 தேவை. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. உடம்ப ஓட்டி வித்து கொடுக்காம லென்த் எழுத்து போட்டார். டாட் பாலை போட்டார். ஆல்மோஸ்ட் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ப்ரைஸ் ரவுண்டுக்கு காலடி எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் சிசி. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், லாஸ்ட் பால் ஆஃப் த டே. கேப்ல 1 பவுன்ஸ் பவுண்டரி. எஸ் பவுண்டரியை தடுக்க முடியல. பட் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் 1 பை ஃப்ரெண்ட்ஸ் சிசி. ட்விஸ்ட் இருந்துச்சு, சரியான ட்விஸ்ட் இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. மறுபடியும் வினோத்தோட கேம் பிளே இந்த மேட்சுக்குள்ள ரொம்ப பெரிய இம்பாக்டாக கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லுவேன். லெஃப்டி பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஓவர் பெனல்ட்டி ஓவர் முதலே சொன்னேன் போடுவார் அவர் தான்ட்டு. அதே மாதிரி போட்டார். டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு.